தமிழகத்தில் அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்காக அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதனிடையே இந்தியா டுடே, ரங்கராஜ் பாண்டே ஆகியோரது கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்து பிரபல அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பல விஷயங்களை பகிர்ந்துள்ளார். அதில் இந்தியா டுடே கருத்து கணிப்பு முடிவுகளில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 55% வாக்குகளுடன் முன்னிலை வகிக்கிறார். நாட்டில் 2வது சிறந்த முதலமைச்சர் என்கிற சிறப்பு ஸ்டாலினுக்கு உள்ளது. முதலிடம் யூனியன் பிரதேச முதலமைச்சர் ஒருவர் வந்தார். இந்த கருத்து கணிப்பை பிரதமர் மோடி நம்புகிறார். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் மூலம் காங்கிரசுக்கு 10 எம்பிக்கள் கிடைக்கிறார்கள். அதை தடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி நினைக்கிறார். எதிர்வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலை வைத்து தான் கணக்குகளை போடுகிறோம். அமலாக்கத்துறை வந்ததும் மு.க.ஸ்டாலின் வந்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. ஆனால் ஸ்டாலின் தான் தமிழ்நாடு என்று மோடியை மதிக்கிறார். அதன் காரணமாக அவருக்கு உரிய முக்கியத்துவத்தை அளிக்கிறார். 2019, 2024 காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு ஸ்டாலின் தான் காரணம் என்று பிரதமர் மோடி நினைக்கிறார். ஊடகவியலாளர் ரங்கராஜ் பாண்டேவின் கருத்து கணிப்பில் 2026 தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று சொல்கிறார். ஆனால் அவரது கருத்து கணிப்பு சாத்தியமில்லாதது. 2024 தேர்தலில் திமுக அணி 48% வாக்குகளையும் 35 இடங்களையும் பெறும் என்று சொன்னேன். NDA 15%க்கும் மேலாகவும், சீமான் 8% வரும் என்றும் சொன்னேன். அதில் பெரும்பாலும் வந்தது. பாண்டே தமிழ் தேசியம் குறித்து பேச முடியாது. விஜய் குறித்து பேசினால் ரசிகர்கள் பார்ப்பார்கள். விஜய் என்கிற பிம்பம் என்றைக்கு கடலில் அலை ஓயும், என்றைக்கு நீச்சல் அடிக்கப் போகிறார். அவர் நீச்சல் அடிக்க வரமாட்டார். அலைக்கு பயந்தவர்கள் கடலில் இறங்க மாட்டார். 2026 தேர்தலிலும் விஜய் களத்துக்கு வரமாட்டார். அப்போது விஜயை மையமாக வைத்து கற்பனையாக கட்டமைக்கப்படும் வாக்குகள் உண்மையானது கிடையாது. சர்க்கார் திரைப்படத்தில் விஜய் இலவசங்களை போட்டு உடைப்பார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணிக்காக இலவசங்களுக்கு ஆதரவாக பேசினார். இது சந்தர்ப்பவாதமாகும். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்தோ, கொடநாடு கொள்ளை குறித்தோ விஜய் பேசவில்லை. தாழ்த்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு உயர்வு, பஞ்சமி நிலம் மீட்பு குறித்து விஜய் பேசவில்லை. பெரியார் குறித்து சீமான் பேசியதால் அவருக்கு பிராமணர்கள் வாக்களிப்பார்கள். அண்ணாமலையின் உழைப்புக்கான வாக்குகளை நயினார் வாங்கவில்லை என்றால் இந்து நாடார்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், முத்தரையர்கள் சீமானுக்கு வாக்களிப்பார்கள். ஸ்டாலின் விவகாரத்தில் நான் கணித்தது எல்லாம் சரியாக வந்தது. ஆனால் கொங்கு மண்டலம் ஸ்வீப் செய்யும் என்று சொன்னது மட்டும் தவறானது. எனது கணிப்பிற்கு பிறகு ராசா வெடிகுண்டை தூக்கி வீசிவிட்டார். மீண்டும் அப்படி ஒரு வெடிகுண்டை பொன்முடி வீசிய போதுதான் அமைச்சரவையில் இருந்து ஸ்டாலின் நீக்கினார் என்று ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.